ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சேலம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. நைட்டு கடலையை ஊற போட்டுட்டு படுத்தேன். அதையே ஒரு சாதமாக செஞ்சுட்டேன். இதே ஒரு தக்காளி சாதமாக செஞ்சு இந்த கடலையை கொடுத்தாங்க. கடலையை அவ்வளவு சாப்பிட மாட்டாங்கிறான். அதனால தான் அதிலே போட்டு அப்படியே செஞ்சு கொடுத்துட்டா எப்படியோ அதை கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்றான்னு அதை செஞ்சாச்சு. இதுக்கு ஏற்ற மாதிரி காய் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு முட்டையும் கேரட் வறுவலும் செஞ்சுக்கிட்டேன். சாதம் ரெடியானோடனே சூடாக இருக்கிறப்பே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு நானும் எடுத்து இதையும் வச்சிடணும். முட்டையை தாங்க ஒரு காரம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை மஞ்சக்கருவை வேறு எடுத்துகிட்டு தான் வைக்கணும். அப்படியே வச்சா அது அப்படியே தான் திரும்பி வருது. எப்படி தான் நம்ம செஞ்சாலும் அது மஞ்சக்கருவு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் மாவு கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுன்னு கூட இந்த சேமியா உப்புமாவையும் கிண்டி எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு காய்கறியெல்லாம் போட்டு அரிஞ்சு செய்யலாம். அதுக்கு டைமே இல்லை. சரி, வெங்காயத்தை மட்டும் கூடுதலாக ஒரு வெங்காயத்தை போட்டு ஒரு உப்புமாவாகவே செஞ்சாச்சு. தோசை கூட சாப்பிட்ற வச்சு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. தேங்காய் சட்னி தான் அதுக்கும் அரைச்சிருந்தேன். எல்லாத்தையும் இனிமேல் எடுத்து பேக் பண்ணுற வேலை தாங்க. எப்படி தான் இப்படி குட்டியாக ஒரு லஞ்ச் பாக்ஸும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிலங்க. அதில் பிடிக்கிற 2 பாக்ஸில் ஒன்றில் அப்படியே லஞ்சுக்கு சாதம் காய் எல்லாத்தையும் அடைச்சிக்கிறது. இன்னொன்றில் டிஃபன் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் அதை எடுத்துக்கிறது, இல்லைன்னா பழத்தை போட்டுக்கிட்டு ஓடி போயிடுறதுங்க. சரி, துணியை காய போட்டுட்டு வரலாம். அவங்களாம் கிளம்பி ஆஃபீஸ்லாம் போனோன்னே வேலையெல்லாம் முடிஞ்சோடனே நான் சாப்பிட்டுட்டு மேலே வந்தாங்க. ஒரே தூசிங்க. சாய் இங்கே தான் உட்காந்து ஃபேன்லாம் போட்டுக்கிட்டு அவனோட ஒர்க்கு என்ன செஞ்சாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, அந்த ஃபேன் காற்றுல அந்த தூசி நம்ம தான் அதை சுவாசிக்கிறோன்ட்டு பார்த்தா அவ்வளோ தூசியாக இருந்தது. எல்லா சாட்டர்டே சண்டேயும் பொண்ணு இங்கெல்லாம் தொடச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தம்பியோ பொண்ணோ யாரோ இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பக்கத்தாப்பில் இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுல அவங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்காக ரொம்ப அந்த ட்ரில் பண்ணி மண் அதிகமாக வருதுங்க. அப்படியே துணியெல்லாம் அலசி எடுத்துக்கிட்டு வரப்ப படியையும் அப்படியே தொடச்சி விட்டேன். சாமியே சரணமையப்பான்னு 18 படி ஏறுற மாதிரி அதை நான் தொடச்சிக்கிட்டே இறங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இவனையும் குளிப்பாட்டி விட்டு தொடச்சி விட்டு இவனுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாய் வந்தோடனே அந்த ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எப்படா படுப்போன்னு ஏதோ தக்காளி சட்னி இருக்கிற சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அக்கடான்னு படுத்தாச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை. மறக்காமல் ஒரு லைக் பண்ணி